அண்மை செய்தி 11 மாவட்ட ஊராட்சிகள் 40 ஊராட்சி ஒன்றியங்களில் வார்டு எல்லை மறுவரையை செய்ய தமிழ் மாநில தேர்தல் ஆணையம் தற்போது திட்டமிட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். வார்டு எல்லை மறுவரை செய்ய தற்போது பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. 177 கிராம ஊராட்சிகளில் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய உறுப்பினர்களின் எண்ணிக்கையை நிர்ணயம் செய்யவும் தற்பொழுது பரிந்துரை விதிக்கப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் உள்ளார். ராஜேஷ் வணக்கம். வார்டு எல்லை மறுவரையை செய்ய பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்கலாம். அஸ்வினி வணக்கம். தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் ஒரு அதிரடி நடவடிக்கை என்பது வெளியிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக உள்ளாட்சி தேர்தல் தொடர்பாக ஒரு ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த ஆலோசனை என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் மற்றும் எல்லை வரையறையை மறு ஆய்வு செய்வதற்கான அந்த நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்படுகிறது. தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் அலுவலகத்தில் இன்று அந்த மீட்டிங் என்பது நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக இந்த கூட்டத்தில் 11 மாவட்ட ஊராட்சிகள், 40 ஊராட்சி ஒன்றியங்கள், 177 கிராம ஊராட்சிகளில் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய உறுப்பினர்களின் எண்ணிக்கை நிர்ணயம் செய்தல், அதன் தொடர்புடைய வார்டு எல்லை மறுவரை செய்தல் ஆகியவை குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேற்கூறப்பட்ட அந்த 11 மாவட்டங்களில் ஊராட்சிகளில் இருக்கக்கூடிய 40 ஊராட்சி ஒன்றியங்கள், 177 கிராம ஊராட்சிகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட வேண்டிய உறுப்பினர்களின் எண்ணிக்கை நிர்ணயம் செய்யப்பட்டு அரசுக்கு பரிந்துரை செய்யலாம் என கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. மேற்குறிப்பிட்ட உள்ளாட்சி அமைப்புகளுக்கு வார்டு எல்லை மறுவரை நிர்ணயம் செயல்முறைகளை விரைந்து முடிக்க ஆணைய தலைவர்களால் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டத்தை பொறுத்தவரைக்குமே தமிழ்நாடு எல்லை மறுவரை ஆணையம் உறுப்பினர்களான ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி இயக்க ஆணையர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்கிறார்கள். உள்ளாட்சி தேர்தலை நடத்துவதற்கு மாநில தேர்தல் ஆணையம் தயாராக தெரிகிறது. அதற்கான முன்னேற்பாடுகளில் தற்பொழுது அவர்கள் இறங்கியிருப்பதாகத்தான் இந்த கூட்டத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.